வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி. மாநில செய்திகள் வாசிப்பவர் நாராயணசாமி. தலைப்புச் செய்திகள். பாரதிய ஜனதா கட்சியின் தேசிய தலைவராக பொறுப்பேற்றுள்ள திரு நிதின் நபீனுக்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி வாழ்த்து தெரிவித்துள்ளார். குடியரசு துணைத் தலைவர் திரு சி.பி. ராதாகிருஷ்ணன் இன்று புதுடில்லி காந்தி ஆசிரமத்தில் மகாத்மா காந்தியின் தொலைநோக்கு பார்வை குறித்த நூல் ஒன்றை வெளியிட்டார். தமிழக சட்டமன்றத்தில் இன்று ஆளுநர் திரு ஆர்.என். ரவி உரையை வாசிக்காமல் வெளியேறியதால் ஆளுநர் உரை வாசிக்கப்பட்டதாக எடுத்துக்கொள்ளும் தீர்மானம் அவையில் நிறைவேற்றப்பட்டது. முன்னேறிய நாடாக இந்தியாவை மேம்படுத்துவதில் சுகாதாரத்துறையின் பங்கு முக்கியமானதாக இருக்கும் என்று மத்திய சுகாதாரத்துறை இணையமைச்சர் திருமதி அனுப்பிரியா பட்டேல் கூறியுள்ளார். இனி விரிவான செய்திகள். பாரதிய ஜனதா கட்சியின் தேசிய தலைவராக பொறுப்பேற்றுள்ள திரு நிதின் நபீனுக்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி வாழ்த்து தெரிவித்துள்ளார். புதுடில்லியில் உள்ள பிஜேபி தலைமையகத்தில் இன்று நடைபெற்ற சங்கதன் பர்வ் விழாவில் கட்சித் தலைவர் பதவியை திரு நபீன் ஏற்றுக்கொண்டதை தொடர்ந்து வாழ்த்துரை வழங்கி பிரதமர் பேசுகையில், உலகின் மிகப்பெரிய அரசியல் கட்சியான பாரதிய ஜனதாவின் புகழை திரு நபீன் முன்னெடுத்து செல்வார் என நம்பிக்கை வெளியிட்டார். பெருமளவிலான சமூக பொருளாதார மற்றும் தொழில்நுட்ப மாற்றங்களை கண்டுள்ள தலைமுறையை சேர்ந்தவர் திரு நபீன் என்றும், இளமையின் ஆற்றலும் அமைப்பு ரீதியிலான கட்சிப் பணிகளில் விரிவான அனுபவமும் ஒருங்கே பெற்றுள்ள திரு நபீன் கட்சி தொண்டர்கள் அனைவருக்கும் பயன் உள்ளவராக இருப்பார் என்றும் பிரதமர் கூறினார். பிரதமரின் உரை குறித்து கூடுதல் தகவல்கள். பாரதிய ஜனதா கட்சியில் சிறு கிளை முதல் தேசிய தலைவர் பதவி வரை எல்லா தேர்தல்களும் முற்றிலும் ஜனநாயக முறையில் நடத்தப்படுவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்தார். அனுபவபூர்வமான பாரம்பரியத்தால் வழிநடத்தப்படும் பிஜேபி தலைமை தேச சேவை மற்றும் மக்கள் சேவை உணர்வுடன் கட்சியை முன்னெடுத்துச் செல்வதாக அவர் கூறினார். ஜனநாயகத்தில் பாரதிய ஜனதாவிற்கு உள்ள நம்பிக்கை, அமைப்பு ரீதியிலான கட்டுப்பாடு மற்றும் தொண்டர்களை மையமாக கொண்ட அணுகுமுறையின் வெளிப்பாடாகவே சங்கதன் பர்வ் விழா அமைந்திருப்பதாக அவர் குறிப்பிட்டார். பாரதிய ஜனதா மீது மக்களுக்குள்ள நம்பிக்கை தொடர்ந்து அதிகரித்து வருவதாகவும், மக்கள் நம்பிக்கையை வலுப்படுத்தும் பயணத்தில் கட்சி கடந்த 11 ஆண்டுகளில் வெகு தூரம் வந்திருப்பதாகவும் அவர் கூறினார். மக்கள் சேவையே பாரதிய ஜனதா கட்சியின் மிக முக்கிய முன்னுரிமை என்றும், பதவியை விட பணிகள் முக்கியம் என்பதே கட்சியின் பாரம்பரியம் என்றும் அவர் குறிப்பிட்டார். சங்கதன் பர்வ் விழாவில் மத்திய அமைச்சர்கள் திரு அமித்ஷா, திரு ராஜ்நாத் சிங், திரு ஜே.பி. நட்டா, திரு நிதின் கட்கரி ஆகியோரும் திரு நிதின் நபீனை வாழ்த்து பேசினர். தொடர்ந்து திரு நபீன் ஏற்புரை வழங்கி பேசுகையில், கட்சியின் மிக உயர்ந்த பதவியை எட்டும் வாய்ப்பை தமக்கு வழங்கிய பிரதமருக்கும், கட்சி தலைவர் பதவிக்கு தம்மை தேர்ந்தெடுத்த அனைவருக்கும் நன்றி தெரிவித்துக் கொண்டார். பீகாரைச் சேர்ந்த திரு நிதின் நபீன் பாரதிய ஜனதா கட்சியின் இதுவரையிலான தேசிய தலைவர்களில் மிக குறைந்த வயதுள்ளவர் என்பதும், தற்போது திரு நிதிஷ்குமார் தலைமையிலான பீகார் அரசில் சாலை அமைப்புத்துறை அமைச்சராக அவர் பதவி வகித்து வருவதும் குறிப்பிடத்தக்கது. குடியரசு துணைத் தலைவர் திரு சி.பி. ராதாகிருஷ்ணன் இன்று புதுடில்லியில் காந்தி ஆசிரமத்தில் உள்ள ஹரிஜன் சேவக் சங்கத்தில் மகாத்மா காந்தியின் தொலைநோக்கு பார்வை குறித்த நூல் ஒன்றை வெளியிட்டார். மகாதேவ் தேசாய் நூலகத்தின் விரிவாக்க கட்டிடத்தையும் அவர் திறந்து வைத்தார். ஆசிரம வளாகத்தில் உள்ள கஸ்தூரிபா அருங்காட்சியகத்தை குடியரசு துணைத் தலைவர் பார்வையிட்டார். நூலகங்களை சமூக மாற்றத்திற்கான கருவியாகவே பார்க்க வேண்டும் என பின்னர் சமூக ஊடகத்தில் வெளியிட்டுள்ள பதிவில் அவர் கூறினார். மகாத்மா காந்தியின் ஹரிஜன் சேவா சங்கம் சமூகத்திற்கு ஆற்றி வரும் நிலையான சேவைகள் போற்றத்தக்கவை என்றும் அவர் குறிப்பிட்டார். நடப்பாண்டிற்கான தமிழக சட்டமன்றத்தின் முதலாவது கூட்டத்தொடர் இன்று காலை ஆளுநர் உரையுடன் தொடங்கும் என ஏற்கனவே அறிவிக்கப்பட்டிருந்த நிலையில், ஆளுநர் திரு ஆர்.என். ரவி உரையை வாசிக்காமல் அவையிலிருந்து வெளியேறியதால் ஆளுநர் உரை வாசிக்கப்பட்டதாக எடுத்துக்கொள்ளும் தீர்மானம் அவையில் நிறைவேற்றப்பட்டு அவையின் அலுவல்கள் தொடக்கப்பட்டன. தேசிய கீதம் இசைக்கப்படவில்லை என்று கூறி ஆளுநர் அவையிலிருந்து வெளியேறிய பின்னர் சென்னை லோக்பவன் வெளியிட்டுள்ள அறிக்கையில், அவையில் ஆளுநரின் ஒலிபெருக்கி மீண்டும் மீண்டும் துண்டிக்கப்பட்டதாகவும், ஆளுநர் தமது கருத்துக்களை அவையின் முன்வைக்க அனுமதிக்கப்படவில்லை என்றும் தெரிவிக்கப்பட்டது. 12 லட்சம் கோடி ரூபாய் முதலீடுகள் தமிழகத்திற்கு ஈர்க்கப்பட்டுள்ளதாக தமிழக அரசு கூறுவது உண்மை அல்ல என்றும்,
தமிழக அரசால் தயாரிக்கப்பட்ட உரையில் முக்கியமான பல்வேறு மக்கள் பிரச்சனைகள் புறக்கணிக்கப்பட்டுள்ளதாகவும் லோக் பவன் கூறியது. அவையில் உரையை வாசிக்காமல் ஆளுநர் வெளியேறியது அரசியல் சாசனத்திற்கு எதிரானது என்றும் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசை அவமதிக்கும் வகையில் ஆளுநர் செயல்பட்டுள்ளதாகவும் முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் அவையில் கூறினார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்திகள். நேயர்கள் ஆகாஷ்வாணி செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எமது புதுச்சேரி மண்டல செய்தி பிரிவின் சமூக ஊடகங்களான @news_புதுவை என்ற எக்ஸ் பக்கத்திலும், ஆல் இண்டியா ரேடியோ நியூஸ் புதுச்சேரி என்ற Facebook பக்கத்திலும், @RNU புதுச்சேரி என்ற யூடியூப் சேனலிலும் கேட்கலாம். செய்திகள் தொடர்கின்றன. அடுத்த 25 ஆண்டுகளுக்குள் முன்னேறிய நாடாக மேம்படும் இலக்குடன் நாடு பயணித்து வருவதாகவும் இதில் சுகாதாரத்துறையின் பங்கு மிக முக்கியமானதாக இருக்கும் என்றும் மத்திய சுகாதாரத்துறை இணையமைச்சர் திருமதி அனுப்பிரியா பட்டேல் கூறியுள்ளார். இன்று புதுச்சேரியில் ஜிப்மர் மருத்துவக் கல்லூரியின் பட்டமளிப்பு விழாவில் உரையாற்றிய அவர், அனைவருக்கும் ஆரோக்கியம் என்னும் இலக்கை எட்டவும் பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையிலான அரசு நீடித்த முயற்சிகளை மேற்கொண்டு வருவதாக தெரிவித்தார். நோயாளிகளுக்கு சிகிச்சை என்பதற்கு அப்பாற்பட்டு நோய் வருமுன் காப்போம் அடிப்படையில் இயல்பான ஆரோக்கியத்தை வலுப்படுத்த தேசிய சுகாதார கொள்கையில் முக்கியத்துவம் அளிக்கப்பட்டுள்ளதாகவும் மறுவாழ்வு சிகிச்சை மற்றும் வலி நிவாரண சிகிச்சையிலும் முக்கிய கவனம் செலுத்தப்படுவதாகவும் அவர் கூறினார். மக்களுக்கு தேவையான சுகாதார வசதிகளை உயர்ந்த தரத்துடன் குறைந்த கட்டணத்தில் வழங்க பிரதமரின் பாரதிய ஜன் ஔஷதி திட்டம், அமிர்த மருந்தகம், தேசிய டயாலிசிஸ் திட்டம், ஆயுஷ்மான் பாரத் தன் ஆரோக்கியா திட்டம் போன்ற பல்வேறு திட்டங்களை அரசு செயல்படுத்தி வருவதாக அவர் தெரிவித்தார். ஜிப்மரில் படிப்பு முடித்து பட்டம் பெறும் மாணவர்களுக்கு அமைச்சர் வாழ்த்து தெரிவித்தார். மனித நேயத்துடன் கூடிய மருத்துவ வல்லுநர்களாக இவர்கள் மேம்பட வேண்டும் என்பதே நாட்டின் எதிர்பார்ப்பு என்றும் அவர் குறிப்பிட்டார். மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் திருமதி அனுப்பிரியா பட்டேலின் உரையிலிருந்து ஒரு பகுதி. The nation looks upon institutions like JIPMER to provide us and to nurture not just skilled doctors, but doctors, clinicians, healthcare leaders who always have humanity in their hearts when they treat a patient. And I'm very proud to say that JIPMER as a premier institution today has consistently upheld the highest standards of education, patient care and research. Its consistent top rankings and national recognition reflect the dedication of the faculty, staff and the leadership. Thousands of patients around the region, JIPMER has today become almost a lifeline for people living in Puducherry and the other neighboring states. ஜிப்மர் பட்டமளிப்பு விழாவில் துணைநிலை ஆளுநர் திரு கைலாஷ்நாதன், சட்டப்பேரவைத் தலைவர் திரு ஆர் செல்வம், மக்களவை உறுப்பினர் டாக்டர் மஞ்சுநாத், சட்டமன்ற உறுப்பினர் திரு ஏகேடி ஆறுமுகம், தலைமைச் செயலர் திரு சரத் சௌஹான், ஜிப்மர் தலைவர் டாக்டர் சித்ரா சர்க்கார், கல்விப்புல முதல்வர் டாக்டர் விக்ரம் காட்டே, ஜிப்மர் இயக்குனர் டாக்டர் வீர்சிங் நேகி உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். இளங்கலை, முதுகலை மற்றும் ஆராய்ச்சி பிரிவுகளில் படிப்பு முடித்த 941 மாணவ மாணவிகளுக்கு இவ்விழாவின் போது பட்டங்கள் வழங்கப்பட்டன. வரும் 22ஆம் தேதி வரை தமிழகத்திலும் புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளிலும் வறண்ட வானிலை நிலவும் என்றும் அதிகாலை வேளையில் ஓரிரு இடங்களில் லேசான பனிமூட்டம் காணப்படும் என்றும் சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. 23 முதல் 26ஆம் தேதி வரை ஓரிரு இடங்களில் லேசானது முதல் மிதமான மழை இருக்கலாம் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். பாரதிய ஜனதா கட்சியின் தேசிய தலைவராக பொறுப்பேற்றுள்ள திரு நிதின் நபீனுக்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி வாழ்த்து தெரிவித்துள்ளார். குடியரசு துணைத் தலைவர் திரு சி.பி. ராதாகிருஷ்ணன் இன்று புதுடில்லி காந்தி ஆசிரமத்தில் மகாத்மா காந்தியின் தொலைநோக்கு பார்வை குறித்த நூல் ஒன்றை வெளியிட்டார். தமிழக சட்டமன்றத்தில் இன்று ஆளுநர் திரு ஆர்.என். ரவி உரையை வாசிக்காமல் வெளியேறியதால் ஆளுநர் உரை வாசிக்கப்பட்டதாக எடுத்துக்கொள்ளும் தீர்மானம் அவையில் நிறைவேற்றப்பட்டது. முன்னேறிய நாடாக இந்தியாவை மேம்படுத்துவதில் சுகாதாரத்துறையின் பங்கு முக்கியமானதாக இருக்கும் என்று மத்திய சுகாதாரத்துறை இணையமைச்சர் திருமதி அனுப்பிரியா பட்டேல் கூறியுள்ளார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெறுகிறது. வணக்கம்.